ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் சுமார் ஒரு 1950 1960கள் காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணுற நிறையா ப்ராடக்ட்ஸு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்டாகவும் ரொம்ப ஒரு லக்ஸுரி ப்ராடக்டாகவும் வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி ப்ராடக்ட்னா, இப்போ நம்ம அசால்ட்டாக கடைக்கு போனால் வந்துட்டு 2 சோப் எடுத்து போடு, ஷாம்பு டப்பாவா 3 எடுத்து போடு, பர்ஃப்யூமா அந்த பிராண்டடான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக யூஸ் பண்ணுறோம்ல. இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு விலை உயர்ந்த பொருட்களாகவும் வெறுமனே பணக்காரர்கள் மட்டுமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவும் வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஏன்டா அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் இந்தியாவில் ஒரு ஆவரேஜ் ஒரு நபருடைய மாத வருவாய் ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா வெறும் 500லேருந்து 1500 தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த 500லேருந்து 1500க்குள்ளே அவர் வந்து தான் செலவை பார்த்துக்கணும், குடும்ப செலவை பார்த்துக்கணும், பள்ளி செலவு, அப்புறம் வந்து மெடிக்கல் செலவுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறதே கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் அங்கேருந்து போய் சோப்பு வாங்குறது, ஷாம்பு வாங்குறது, பர்ஃப்யூம் டப்பாலாம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வெறுமனே இந்த மாதிரி சோப்பு, ஷாம்பு, சென்ட்டுலாம் வந்துட்டு பணக்காரர்கள் மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ஏழ்மையான மக்களும் சராசரியாக எல்லா குரூப் ஆஃப் மக்களும் வந்துட்டு இதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காட்டுச்சு. ஏன்னா அது சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே கிடைச்ச ஒரு சின்ன ஆன்சர் வந்து சாஷே பாக்கெட். என்னண்ணா சாஷே பாக்கெட் அப்படின்னா புரியல அப்படின்னீங்கன்னா, இந்த கடைக்கெலாம் போனால் ₹1 கொடுத்து ஷாம்பு கொடுத்தா தருவாங்களே சாஷே பாக்கெட்டு. ஸோ அந்த சாஷே பாக்கெட்டு தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் இந்த ஒரு ஏற்றத்தாழ்வுலாம் இல்லாமல் வந்துட்டு எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன ஒரு சாஷே பாக்கெட் கொண்டு வந்துச்சு. புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்தின அந்த சாஷே பாக்கெட்டை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டோ, இல்லை பெரிய ஒரு மேதையோ, இல்லை எம்பிஏல வந்து பட்டம் வாங்கி கோல்டு மெடல்லாம் வாங்கணும் அவ்வளோ கிடையாது. ஒரு சாதாரண ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஒரு கணக்கு வாத்தியார். ஸோ ஒரு கணக்கு வாத்தியார் தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய ரெவல்யூஷனுக்கு காரணம். அதில் கூடுதல் ஒரு பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணக்கு வாத்தியார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் நம்ம கடலூரில் வந்துட்டு பிறந்து வாழ்ந்தவர். அவர் பேர் சின்னி கிருஷ்ணன். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்க போது நிஜமாவே என்ன சொல்கிறது, ஒரு சூரரை போட்டு படம் பார்த்தப்போ என்ன ஒரு ஃபீல் கிடச்சது இல்லையா? எல்லாருக்கும் எல்லாமும் போய் சேரும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார்ல மேட்டக்கன் கோபிநாத். அதே மாதிரி தான் இவரும். இவருடைய லைஃப் ஸ்டோரி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப எனக்கு அப்படியே பிடிச்சி போச்சு, அப்படியே புல்லரிச்சுது. ஸோ இன்றைக்கி சின்னி கிருஷ்ணன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மாதிரி ஷார்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஸோ இவர் கதையை வந்து நம்ம எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு, அந்த ஒரு மொமெண்ட் இவருக்கு தோணுச்சு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொமெண்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ சுமார் ஒரு 1968 காலகட்டம். இவருக்கு மேரேஜ் ஆகிடுது, குழந்தைங்களாம் இருக்கிறாங்க. இவர் வந்து ஸ்கூலுக்கு ஒரு கணக்கு வாத்தியாராக போயிட்டுருக்கார். அப்படி ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த வேலையை வந்து விட்டுறலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒய்ஃபுக்கு ஒரே ஷாக்கு. ஏங்க என்னாச்சு, ஏன் விட்டுறீங்க அப்படிங்கும்போது இவர் தன்னுடைய அந்த ஐடியாவை சொல்கிறாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்துட்டு பெரிய பெரிய விலையில் வந்துட்டு பெரிய பெரிய இதில் வந்து விற்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்துட்டு நார்மலாக இருக்கிற ஒரு ஏழ்மையில் இருக்கிற மக்கள்லாம் வந்து யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ் பண்ணவே முடியறதில்ல. ஆனால் எனக்கு வந்து அதில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஸோ நான் வந்து அதை நோக்கி எனக்கு தோன்றதை என் ட்ரீமை நோக்கி நான் போகலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து வேலையை விடலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட ஒய்ஃபும் வந்து எப்படி சூரரை போட்டில் படத்தில் வர மாதிரி தான் பொம்மி அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இனிஷியலாக இவர் எதில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இந்த ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த உரம் பேசிக்காக உரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த உரங்களெல்லாம் வந்துட்டு அப்போ திருப்பியும் அதே தான், உரங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹோல்சேலாக வாங்குற மாதிரி டப்பாவாக பெருசாக இருக்கும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை இவர் காசு கொடுத்து வாங்கி அதிலிருந்து சின்ன சின்ன சாம்பிள்ஸாக ஒரு பாக்கெட் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு பேக்கேஜிங் மாதிரி பண்ணி சின்ன சின்னதாக வந்துட்டு விற்க ஆரம்பித்தார். ஸோ அதுவும் எப்படி விற்றாருனா, இவர் போய் ஒரு நடுவில் மிடில் மேன்லாம் இல்லாமல் இவரே டேரெக்டாக செஞ்சு பேக்கெட்டிங் பண்ணி ஒவ்வொரு கடையாக வந்துட்டு உரம் கடை, அப்புறம் அந்த ஃபார்மசிஸ்லாம் இவரே வந்து கொடுக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு இது கிடைக்குது. ஸோ அப்படியே அவர் க்ளோஸ் சர்க்கிளில் கொடுத்துட்டு இருந்தவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பக்கத்து ஊர், அப்புறம் அதுக்கு பக்கத்து ஊருன்னு சொல்லிட்டு வேன்லாம் போய் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ ரொம்ப சீக்கிரமே வந்துட்டு ஒரு 70கள் அந்த காலகட்டத்திலே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ நல்ல வேலையாக இவர் அந்த ரிஸ்க் எடுத்து வேலையை விட்டது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அவருக்கு திரும்பி ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. அண்ட் கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து ஒரு ஃபார்மசி அவரே வந்து போட்டுறாரு, வேல்ஸ் ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அவருக்கு தெரிஞ்ச நிறைய கிளைண்ட்ஸும் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு இனிஷியல் அந்த விதை வந்து ஆல்ரெடி போடப்பட்டுருச்சு. சூப்பர். அடுத்தது இந்த விதையை வந்து எங்கே ஒரு செடியாக வளர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இவங்களும் நம்ம சின்னி கிருஷ்ணன் அவர்களும் அவரோட மனைவியும் சென்னைக்கு வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்குறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க மனைவியோட ஹேண்ட்பேக்கை ஒருத்தன் வந்து ஆட்டையை போட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பேக் கிடச்சிருது. கிடைக்கும்போது அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா சும்மா யாரெல்லாம் பொருளை வச்சுருப்போம்ல, இந்த நோட்டு புஸ்தகம், மேக்கப்பு, கண்ணாடி, அப்புறம் எண்ணெய் எல்லாம் வச்சுருப்போம்ல. அப்படி பார்க்கும்போது அந்த பேக்கை திருப்பி அவங்க கிடச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதிலிருந்து அந்த கண்ணாடி டப்பாவில் ஒரு எண்ணெய் வச்சுருக்காங்க போல், எண்ணெய் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த எண்ணெய் வந்து அந்த பாட்டில் உடஞ்சி அந்த எண்ணெய் பேக் ஃபுல்லாக வந்து சிந்திருச்சு. இதை பார்த்தோன்னே அவங்க மிஸ்ஸஸ்க்கு ஒரே இது, ஐயோ இது வேறு சிந்திருச்சா போச்சு, நம்ம போய் எல்லாம் கழுவணும் எல்லாம் பண்ணணும், ஒரே தலைவலிங்க. ஏங்க நீங்கள் தான் வந்துட்டு சின்ன சின்னதாக பேக்கெட்லாம் போட்டு ஏதோ பண்ணுறீங்களே, நீங்கள் ஏன் அந்த ஆயிலெலாம் வந்து இது மாதிரி பேக்கெட்டில் போட்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போட்டு தரக்கூடாது, அப்படி போட்டால் எல்லோரும் ஈஸியாக இருக்குல்ல, அது மாதிரி உடையிறது சிந்துறது பிரச்சனைலாம் வராதுல்ல அப்படின்னு சொன்னோடனே நம்ம சின்னி கிருஷ்ணனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா உதிச்சிருக்கு. ஆமாம்ல, நம்ம ஏன் வந்து நம்ம உரம்லாம் அந்த மாதிரி பண்ணுறோம், நம்ம ஏன் வந்து ஆயிலும் இந்த மாதிரி மற்ற சில பொருட்களையும் வந்து நம்ம ஏன் வந்து பேக்கெட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பார்க்கில் இவர் அப்படியே ஊருக்கு போனதுக்கப்புறம் அப்படியே திருப்பியும் புதுசாக ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன மெஷினை வச்சுட்டு ப்ளஸ் அவரோட ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வாங்கின சில டூல்ஸு மெஷின்ஸு அதெல்லாம் வச்சு இவரே அந்த பேக்கெட்டுகளை தயாரிக்கிற ஒரு சின்ன ஒரு மிஷினை உருவாக்குறாரு. அதுக்கெல்லாம் எதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பிவிசி பைப்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வச்சு அந்த உள்ள ஊற்றுருக்கு, அதை வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பிளான்ஸுக்கெலாம் நம்ம இது பண்ணுவோம்ல, வாட்டரிங் பண்ணுவோம்ல, ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி இருக்குமே, அதை வச்சும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபைனலாக ஆஃப்டர் ஆல் தோஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு அவர் ஒரு பேக்கெட்டை வந்து உருவாக்குறாரு. அண்ட் அவரோட ப்ராடக்ட்ஸான அப்போதைக்கு அவர் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா ஷாம்பு வச்சுருந்துருக்காரு, ஆயில் வச்சுருந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஷாம்பு ஆயில் எல்லாமே வந்து அந்த பேக்கெட்டில் போட்டு இவரே வழக்கம் போல் மிடில் மேன் இல்லாமல் கடைகளுக்கு விற்பனைக்கு கொடுத்து விட்ருக்காரு. இதில் மெயினாக அவருடைய அந்த கோலாக இதில் பார்க்கப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஒரு 100 ml ஷாம்பு டப்பா எவ்வளோ ரேட் இருந்துச்சுன்னா ஒரு 40லேருந்து 50 ரூபா வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இதனால தான் வந்து இதை வந்து நார்மலாக எல்லா மக்களும் வந்து வாங்கியிருக்க முடியாது. தலைவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சின்ன பேக்கெட் அப்படின்றதுனால ஒரு பேக்கெட்டு வெறும் 2 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது இதை வந்து நார்மலாக இருக்கிற மக்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய ஷாம்புவோட இது வந்துட்டு கடைகளுக்கு போய் வந்துட்டு பேசும் பொருளாக மாற ஆரம்பிக்குது. அண்ட் அந்த ஷாம்பு பேர் தான் வெல்வெட். ஸோ வெல்வெட் தான் அந்த சாஷே முறையில் வந்த முதல் ஷாம்பு. ஜிகே தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி ஓரளவுக்கு பிஸ்னஸ் வந்து நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், நல்ல ஒரு இது வந்துட்டு அப்படியே செமையாக போயிட்டுருக்கு. அந்த டைமில் தான் சுமார் ஒரு 1979 காலகட்டத்தில் சின்னி கிருஷ்ணன் அவர்கள் வந்து இறந்து போயிடுறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நோவேர் எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்காக அமைஞ்சிருது. ஸோ இவ்வளோ இது பண்ணி இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு யார் எடுத்து நடத்துவா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்குது. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் நல்லா வருவாய் வந்துட்டு இருந்தாலுமே வந்துட்டு அந்த டைமில் கொஞ்சம் ஒரு டவுன்ஃபால் வந்து கம்பெனி பார்த்துருந்துச்சு. அதனால கிட்டத்தட்ட 2 லட்சம் வரைக்கும், நான் எப்போ சொல்கிறேன்னா 1979லேயே 2 லட்சம் வரைக்கும் வந்து பேங்க்கில் வந்து கடன் இருந்திருக்கு. இது போக வந்து வீடெல்லாம் வந்துட்டு ஜப்திக்கு வந்துடுது. ரொம்ப ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு அந்த ஹோல் ஃபேமிலியுமே மாட்டிக்குது. இதனால இவருடைய பசங்க 2 பேர் வந்துட்டு சரி ஓகே நான் வந்து இதை எடுத்து நடத்துகிறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் ராஜ்குமாரும் அப்புறம் இன்னொருத்தர் அவர் பேர் என்னன்னு பார்த்து சொல்லிடுறேன். ராஜ்குமாரும் அசோக்குமாரும் வந்துட்டு அவங்களோட வேலை, ஒருத்தர் வந்து டாக்டர், இன்னொருத்தர் வந்து அட்வொகேட்டு, அவங்க வேலையை விட்டுட்டு திருப்பி வந்து அந்த கம்பெனியை எடுத்து நடத்துறதுக்கு உள்ளே வராங்க. உள்ளே வந்தப்பையும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்கள்லேருந்து அப்புறம் கூட மற்ற இதெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா அதெல்லாம் தேவையில்லாத வேலைப்பா, பேசாமல் வந்து இந்த கம்பெனியை விற்றுட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு ரிஸ்க்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இல்லை இது எங்கள் அப்பா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஆசைப்பட்டு அவர் வேலையை விட்டுட்டு இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும். எப்படியாச்சு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் இந்த கம்பெனியை வந்து பயங்கரமாக நான் வந்து நடத்தி காமிப்பேன்னு சொல்லிட்டு விடாமுடிச்சோன்னு நிற்கிறாங்க. சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் விடாமுடிச்சா நிற்கல. அவங்க அப்பா ஆரம்பித்த கம்பெனியில் வந்து ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக நிற்கிறாங்க அந்த டைமில். அண்ட் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் எப்படி அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. அண்ட் ஃபைனலாக அதுக்கு பலனாக பார்த்தீங்கன்னா 1983 வருஷம் ஒரு ஷாம்பு சாஷே பாக்கெட் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ஷாம்பு சாஷே பாக்கெட்டுக்கு இவங்களோட அப்பா பேரையே வைக்கிறாங்க, அதாவது சின்னி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஷாம்பு வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க, அந்த பேக்கெட்டை சொல்லி அதை வாங்கிட்டு வாங்க தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு பேக்கெட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா சந்தைக்கு வந்த ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ காப்பீஸ்னால் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே வந்துட்டு அந்த இதை வந்து விற்று தீர்ந்துடுது. கிட்டத்தட்ட கம்பெனி பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிது. ஸோ அப்படியே வளர ஆரம்பித்த அந்த ஒரு ஷாம்பு பாக்கெட் தான் சின்னி கிருஷ்ணன் ஷாம்பு பாக்கெட். என்னடா சின்னி கிருஷ்ணன் ஷாம்பு பாக்கெட்னா நான் கேள்வியே பட்டது இல்லையே, இது என்னடா ஷாம்புன்னு கேட்டிங்கன்னா, சிக் ஷாம்பு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, சிக்கு CHIKன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது வந்துட்டு சும்மா அதோட என்ன சொல்கிறது எக்ஸ்பான்ஷன் தான் வந்து சின்னி கிருஷ்ணன். பேசிக்காக வந்து
சின்னியிலேருந்து சிஹெச்ஐ, கிருஷ்ணன்லேருந்து கே, இதை வச்சு ஃபார்ம் ஆகப்பட்ட ஒரு ஷாம்பு ப்ராடக்ட் தான் சின்னி கிருஷ்ணன். ஸோ சிஹெச்ஐகே சிக்ஸ்ன்ற ஷாம்பு எல்லாருக்கும் தெரியும். இன்ன வரைக்கும் சிக் ஷாம்பு என்ன ரேட்டில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி பயங்கரமாக பூம் ஆகுது. இந்த சாஷே பேக்கெட்ன்ற விஷயம் வந்துட்டு பயங்கரமாக பூம் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து அந்த மற்ற கம்பெனிஸ்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, டப்பா போட்டு வித்துட்டு இருந்தானுங்களே, இந்த கிளினிக் ப்ளஸ், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், அவங்க எல்லாமே இதை பார்த்துட்டு ஆத்தாடி இது நமக்கு தோணாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் பேக்கெட்டிங் முறைக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அங்கே ஆரம்பிச்சது அந்த ரெவல்யூஷன். இதெல்லாம் வர எல்லா பொருட்களுமே வந்துட்டு பேக்கெட்டிங்லேயும் சாஷே பேக்கெட்லையும் வர ஆரம்பிக்குது. முதல்ல வெறுமனே பணக்காரங்க மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டப்பா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போது குறைஞ்ச விலையில் கம்மி ரேட்டில் வந்துட்டு எல்லா மக்களும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சாஷே பேக்கெட்லாம் வந்துட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இந்த ஒரு கதை. ஸோ அங்கே ஜீரோவில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 1000 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் ஆகிற ஒரு கம்பெனியாக வந்துட்டு அவங்க கம்பெனி போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த சாஷே பேக்கெட்டிங் இந்த மெத்தட் மூலமாக இந்தியாவில் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கும் மேலே வேலை வாய்ப்புகளும் வந்து கொடுக்கப்படுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனே வந்து ஏற்படுத்தியிருக்காரு சின்னி கிருஷ்ணன் அவர்கள். இது ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரா. எனக்கு இன்னொரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சும்மா கடைக்கெல்லாம் போகிறோம், பேக்கரிலாம் போகிறோம் அப்படின்னா நார்மலாக ஒரு டப்பாவில் மில்க் ஷேக் இருக்கும். என்னோட இதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மில்க் ஷேக் நான் எதை எடுத்து குடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, கவின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது டப்பா ஒரு மில்க் ஷேக் இருக்கும். அதை எடுத்து குடிப்பேன். அப்புறம் நிறையா கவின்ஸ் கேரோட ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை கவின்ஸ் கேரோட ப்ராடக்ட் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் சின்னி கிருஷ்ணன் அவர்கள் தான். ஏன்னா கவின்ஸ் கேரோட ஷார்ட் ஃபார்ம் என்னென்னா வந்து சிகே. ஸோ அதுவும் சின்னி கிருஷ்ணன் தான். எப்படின்னா கவின்ஸ் வந்து சின்னி கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா, இவருடைய பையன், இன்னொரு பையன், அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாதன், சிகே ரங்கநாதன். ஸோ அவர் தான் கவின்ஸ் கேரோடைய ஓனர். ஸோ பேசிக்கலி வந்து கவின்ஸ் கேரும் ஒரு வகையில் சின்னி கிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு பிராண்டு தான். அவர் வம்சாவளியில் வந்து ஒரு பிராண்டு தான். ஸோ கவின்ஸ் கேரும் தெரியும் நமக்கு எங்கே ஆரம்பிச்சு மெடிக்கல்ஸ்லேருந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து கவின்ஸ் கேரும் போயிட்டுருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன். அதாவது பணக்காரனுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ, காசு இருக்கிறவனுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே காசு இல்லாதவனாலே வந்து அஃபோர்ட் பண்ணுற ரேட்டில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு புரட்சியவே உண்டு பண்ணவர் தான் இந்த சின்னி கிருஷ்ணன். பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. எனக்குமே கூட வந்து இன்றைக்கி இதை பார்த்தோன்னே எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கூட யாருக்கு ஷேர் பண்ண வேணாம். இந்த கருத்தை, இந்த நியூஸை, இந்த மெசேஜை வந்துட்டு, இந்த ஸ்டோரியை வந்து போய் சொல்லுங்கள். டெஃபினட்டாக யாராவது வந்துட்டு ஏதாவது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஒரு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சமயம் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே இருக்கும். உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாமே இருக்கும். தனியாக விட்டுருங்களேன். ஒரு புதிய ஒரு கான்செப்ட் அதெல்லாம் தனியாக விட்டுருவோமே. அந்த ஒரு ரிஸ்க்கு, அவர் ஸ்கூல் டீச்சராக மேக்ஸ் வாத்தியாராக இருந்த வரைக்கும் அவருக்கு மாதம் ஒரு சம்பளம் வந்துகிட்டே இருக்கும். ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கலாம். செம்மையான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தார். எப்போ ரிஸ்க் எடுத்து அவரோட ட்ரீமுக்காக அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தாரோ தென் ஹிஸ்ட்ரி அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு டேக்அவே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.